இப்ப என்ன, நான் எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எனக்கும் திட்டம் போட தெரியும். ஆனா உன்ன மாதிரி அவசரமா திட்டம் போட்டு அதுல தோத்துட்டு உட்கார்றவ இல்லைன்னா எதை எப்படி செய்யணுமோ அத அப்படி செய்வேன். இந்த விஷயத்திலையும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? பிளான் பண்ணிட்டீங்களா? நிஜமாவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரி விடு, ஏதோ தெரியாம பேசுறேன், மன்னிச்சிடுற முன்ன. சரி, நீ இந்த 2 பொண்ணுகளை கௌரி கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிருக்கிய? கௌரி சொல்லிட்டாளா? அவ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு நினைச்சிட்டு இருக்கிய? எங்க தட்டணுமோ அங்க கரெக்டா தட்டி வேலையை முடிக்கிறதுக்கு ஏற்கனவே டீல் பேசி முடிச்சிட்டேன். இதுல நான் செஞ்சிருக்கிற ஏற்பாடே வேற. பாரு. ஓ, எல்லாமே பண்ணிட்டீங்களா? அப்போ ஓகே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. முடிஞ்ச அத கை தட்டி ரசி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படியோ இந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்கணும். நடக்கும் நடக்கும். பேசுங்க, நீ உங்களால முடியும். கமான். சுபா, நீ பேசு, தைரியமா பேசு, நாங்க இருக்கோம். அண்ணி, பயப்படாதீங்க அண்ணி, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அக்கா, பயப்படாம பேசுங்க. பேசுங்க. அங்க பாருங்க, செந்தில் மாமா உங்களே தான் பாத்துட்டு இருக்காரு. பேசுங்க. இல்ல அக்கா. சுபா, தைரியமா பேசு. சுபா, பேசு. பேசுமா, தைரியமா பேசு. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் அலைகள் மகளிர் சுய உதவி குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இங்க வாடி. அக்கா, என்ன காச்சு? ஏண்டி, நம்ம ராகினி அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிட்டோண்டி. ஆனாலும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேடி. அதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? அதான் இந்த இந்திரா ஜெகஜால கில்லாடியா இருக்கா. அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? யாரும் பாத்துற போறாங்கக்கா. ஏய், அங்க யாரும் பாக்கல இல்ல. அங்க பாரு, எல்லாரும் ஜாலியா தான் இருக்காங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. ஜேபி ஐயா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத சொல்றதுக்காக தாண்டி உன்னை வர சொன்னேன். என்னக்கா சொல்ற? அப்ப ராகினி அம்மாவும் ஜேபி ஐயாவும் கூட்டா? இது எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஆமாண்டி. வந்துட்டியா? நான் பக்கத்துல வந்துட்டேன். எங்க எங்க இருக்க? நான் கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. அக்கா, இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே கூட்டிட்டு போனேன். அங்க ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா இங்க இப்படி ரோஜா பூவை கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், எங்களை என்னடி செய்ய சொல்ற? நாங்க என்ன சொன்னாலும் யாருமே அசர மாட்டேங்கிறாங்களே. சமைச்சதுல ஏதாவது கலக்கலாம்னாலும் எங்களை அந்த பக்கமே விடல. எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கடி. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல கௌரி. நீங்க இப்படி சொதப்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஐயா வேற ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன ஏற்பாடு? என்ன ஏற்பாடு? நீங்க இல்லைன்னா என்ன, சம்பவம் மட்டும் பெருசாதான் நடக்க போகுது. என்னடி சொல்ற? அங்க பாருங்க. ஏய், யாரு இவங்க? அரசியல்வாதி மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க இல்ல, சம்பவம் செய்யறவங்க. அப்ப இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரலையா? இல்லக்கா,
ஜேபி ஐயாவோட ஆளுங்க. ஐயோ நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ம். கௌரி என்ன கௌரி ஐயா எங்க எதுக்கு இங்க வர சொன்ன? அட ஆசைய பாரு, ஐயா பப்ளிக்ல வந்து உங்க கூட பேசுவாரா? அதுவும் சரிதான்ப்பா. நாளை பின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எப்படி? அதான் ஐயா உஷாரா இருக்காரு. அதானே பார்த்தேன், நம்ம ஐயாவா கொக்கா. சரி, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, பெரிய தலைய காணோம். ஐயா சம்பவம் பெருசுன்னு சொன்னாரு. ஐயா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாரு. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இதான்ப்பா இந்த பொம்பளைங்கள்ட்ட எதை கட்டடம் கட்ட வந்த ஆளுங்கள்ட்ட கேக்குற மாதிரியே கேக்குறாங்க. அதெல்லாம் ஐயா தெளிவா பேசிட்டாரு. நீ ஆளை மட்டும் காட்டி விடு. தலை பின்னாடி கார்ல இருக்கு. சம்பவம் செய்யும் போது பர்ஃபெக்டா இருக்கும். தன் கையே தனக்கு உதவின்னு யாரையும் நம்பிட்டு இருக்காம அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. நாங்க என்னதான் முன்னெடுப்புகளை செஞ்சு திட்டங்களை தீட்டினாலும் செயல்படுத்துறது இவங்க தானே. இப்படி ஒற்றுமையா நின்று வெற்றிகரமா சாதிச்சு காட்டுற பெண்களை பார்க்கும்போது பாரதி சொன்ன புதுமை பெண்களை எங்க தலைமுறையில நாங்க பார்த்துட்டோம்னு எனக்கு ஒரு திருப்தி. மகளிர் தினத்தன்னைக்கு என்ன விருந்தினராக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மேடையில என்னை விட தகுதியான பெண்கள் இருக்காங்க. அவங்க பேசுறது தான் சரியா இருக்கும். எனக்கு முன்னாடி பேசின தலைவி கூட இத குறிப்பிட்டாங்க. இந்திரா, நான் உங்களை தாமா சொல்றேன். ஐஏஎஸ் எக்ஸாம்ல பிரிலிமினரில நீங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தப்பவே நான் உங்களை கவனிச்சேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா குடும்பத்திலையும் சரி வெளி உலகத்திலையும் சரி உங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸை நீங்க ஏற்கனவே தொடங்கிட்டீங்க போல இருக்கு. அதனால நிகழ்ச்சி தொகுப்பாளரா இல்லாம ஒரு மகளிர் வெற்றியாளரா இனிமே நீங்க பேசணும். சார் நான் எதுக்கு சார்? பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல சரி ஓகே சார், நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட சொசைட்டில பெண்களுக்கான இடம் முக்கியமானதான்னு சொல்லப்படுது. பெண்களோட பெயர்களை தான் எல்லா ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் வச்சிருக்காங்க, தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு தலைகீழா தானே நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பொருளாதார சுதந்திரம் இல்லாமலே இருந்தது. அவ்வளோ ஏன் குடும்பத்துல கூட பெண்கள் பேச்சு எடுபடாம சமையலும் பிள்ளைங்களை பெத்துக்கிறதும் அதுக்காக மட்டும்தான் பெண்களோட வாழ்க்கைங்கிற அளவுக்கு முடங்கி போய். டேய் இருங்கடா. டேய் மச்சான், அங்க பாருடா, அந்த பக்கத்து ஊருக்காரி இந்திரா செம்மையா இருக்காடா. ஆமாண்டா, நேத்து ஸ்போர்ட்ஸ் மீட்ல எல்லா கப்பையும் அவ தூக்கிட்டு போயிட்டாடா. அப்பவே நான் அவன் மேல குறி வச்சிட்டேன்டா. டேய் போடா, போய் இந்த சக்கரவர்த்தி கூப்பிடான்னு கூட்டிடுடா போடா. இது இந்திரா போய் கூப்பிட்டு வரணுமா? டேய், இவனுக்கு இந்திரா பத்தி எனக்கு தெரியல நினைக்கிறேன்டா. என்ன சொன்னான்னு கேட்டியா? இருங்கடா, ஏன்டா பயப்படுறீங்க? நான் கூப்பிட்டேன்னு சொன்னா வரமாட்டல அவ? டே மச்சான், அவ சாதாரண ஆள் கிடையாதுடா. எதுக்குமே பயப்பட மாட்டா. அவகிட்ட போறதே டேஞ்சர் மச்சான். நீ என்னடானா அசால்ட்டா கூட்டுவான்னு சொல்ற? இந்திரா, அங்க பாரு, அந்த பசங்க நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கடி. ரொம்ப நேரமா வராங்க.
ஏய் நீ அவங்களெல்லாம் கண்டுக்காம வா, இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. அதுவும் இல்லாம இவங்கெல்லாம் பக்கத்து ஒரு பசங்கன்னு நினைக்கிறேன். நிறுத்துங்கடா. என்னடா அவளை பார்த்து ரொம்ப ஓவரா பில்டப் பண்றீங்க? பக்கத்துல இருக்க எல்லா ஊரையும் சேர்த்து என் குடும்பம் தான் பெருசு. என்ன அவ பகச்சிக்கோள அவ? இப்ப நான் போய் பேசுறேன்டா. எப்படி என் காலில் விழுறான்னு மட்டும் பாருங்க. இங்க பாரு, நீங்களா இங்க நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க, புரியுதா? நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. கைய புடிச்சிட்டான்டா. விடு, ஐயோ சொல்றது கேளு, விடு. அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்க அண்ணா. அண்ணா விடு சொல்றேன்ல. ஏய் விடு, விடுடா ப்ளீஸ். சொன்னா கேளு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. விடு முதல்ல. என்னடி செய்வ? உன்னால என்ன செய்ய முடியும்? அண்ணா சொல்லு. ஆளு க்ளோஸ் அப்ல பார்க்க அம்சமா தாண்டி இருக்க. அதான் அழகா போறனாலே திமுறா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, அப்படியே அந்த இருட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தனியா பாடம் படிச்சுட்டு வரலாமா? விடுங்கண்ணா. விடுன்னு சொல்றல, தேவையில்லாம பேசாத. விடுன்னு சொல்றல. ஏய் மச்சான், பாத்தியா கைய பிடிச்சா? அடுத்ததாக முதலில் இருந்து அலைகள் சுய உதவிக்குழுவை சரியான திசையில் நடத்தி செல்லும் திருமதி கோமதி அவர்களை நான் பேச அழைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஐயோ ஒரே தலைவலியா இருக்கே. என்ன இவரை காணோம்? எங்க போயிருப்பாரு? ஏதாவது பண்ண போயிட்டாரா? பாப்போம். என்னங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். ஐயா ஐயா, நான் சொல்றதுல நல்ல கவனமா. அவசரமா வெளியே வந்துட்டீங்க. எதுக்கு வந்து தெரியாத உனக்கு? தூங்கிட்டு இருக்க. சரிங்க. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் கையிலையும் பொருள் இருக்கா? எல்லாம் இருக்குங்கய்யா. இந்த பாருங்க, கவனமா கேட்டுக்குங்க. உள்ள அத்தனை பேரும் பேச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. அவங்க அத்தனை பேரும் இங்க ஓட போற ரத்த ஆற பார்த்து அப்படியே திடுக்கிட்டு போயிடணும். சரிங்க சரிங்க. இந்த பூமியை இன்னைக்கு சவப்பா மாறணும்டா ரத்தத்தால. எவன் குறுக்க வந்தாலும் விட்டுறாதீங்க. குறிப்பா அந்த அம்மாவை விட்டுறவே கூடாது. சரிங்க. துண்டு துண்டா வெட்டி போட்டுருங்க. சரிங்க. போது பாரு, நம்பதான் போது பாரு. அதான் டார்கெட். சரிங்க. என்ன நடந்தாலும் சரி, மிஸ் பண்ணிடாதீங்க. தடுக்கிறதுக்கு எவன் வந்தாலும் சரி, அவனையும் விட்டு வைக்காதீங்க. இறக்கவே காட்டக்கூடாதுரா. புரியுதா? சரிங்க. போங்கடா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்ததாக அன்னபூர்ணி குரூப்ஸ் நிறுவனர் திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
என் பையனோட ஆத்மா வெறியோட காத்துக்கிட்டு இருக்கடா. அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னா வெட்டுங்கடா அவளை, துண்டு துண்டா வெட்டுங்கடா அவளை, வெட்டுங்க. அத்தை எங்க போனாங்க? அத்தை யாரா நீங்களா? ஏய், சொல்லுங்கடா, யாரா நீங்களா? என்னடா சிரிக்கிறீங்க? யாரா நீங்க? ஏய், எனக்கு 4 பசங்க இருக்காங்க. இந்த பக்கம் தானே வரேன்னு சொன்னாங்க. 2 பேரையுமே காணுமே, எங்க போயிருப்பாங்க? அக்கா. தம்பி, நீங்க இந்திரா வீட்டுக்காரர் தானே? ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க மாதிரி புருஷன் கிடைக்க எங்க இந்திரா கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. நீங்க நல்லா இருக்கணும்பா. இல்லக்கா, இந்திரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அக்கா, இந்திரா இந்த பக்கம் வந்தாளா? நீங்க பாத்தீங்களா? இல்லையே தம்பி, நான் பாக்கலையே. இல்லையா? சரி, அம்மா உள்ள இருக்காங்களா? நான் உள்ள இருந்து தான் வரேன், அவங்களும் இல்லையே. உள்ள இல்லையா? ஆமாங்க தம்பி. சரி போங்க, நீங்க போய் ஃபங்க்ஷனை பாருங்க, போங்க. சரிங்க தம்பி. நான் சத்தம் போட்டேன், அவ்வளவுதான். என் ஃபேமிலி மொத்தம் இங்க வந்துருவாங்க. யாரா நீங்க? கௌதம், என்னடா சொல்ற? ஆமாப்பா, யாரோ நல்லா பெருசா பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா? எனக்கு அது நல்லாவே புரியுதுப்பா. அப்பா, எனக்கு என்னவோ அந்த ஜேபி மேலதான் சந்தேகம் இருக்குப்பா. ஜேபியா? ராமச்சந்திரன் சார். அண்ணா வாங்க சார், வாங்க. சரிங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா ஜெயம்மா, என்ன கொடுமை இது? இந்த குடும்பத்துக்கு நீங்க தெய்வம் மாதிரி, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயா, என்னால பார்க்க கூட முடியல. பாத்தீங்களா சார் எப்படி கலாட்டா இருக்குன்னு? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? சொன்னா இந்த வீட்ல யார் கேக்குறா? டேய், கொஞ்சம் சும்மா தான் இரேண்டா. மாடி காவியா,
சாருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ராம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு மனசே சரியில்லை பாத்துக்குங்க. அந்த விழா எவ்வளவு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல, இப்படி ஏடா கூடம் ஆயிடுச்சே. கண்ணுலாம் படல சார், தேவையில்லாத ஆட்களோட பழக்கம் வச்சிருக்கோம்ல, இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அதான் யாரு என்னன்னு இனிமே பார்த்து தான் பழகணும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். ஆமாண்டா கௌதம், நீ சொல்றதும் கரெக்ட் தான். யாரு என்னன்னு நம்ம பார்த்து தான் பழகணும். அதுவும் ஒரு வீட்ல பொண்ணு எடுக்கிறோம்னா இன்னும் நல்லா விசாரிச்சிருக்கணும். தெரியாம வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம்ல, அந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது. இல்ல ராம் சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், ஊருக்குள்ள எவ்வளவு மதிப்பு மரியாதையே இருக்கு. உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா இது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கு. இப்படி ஒரு பகை உங்களுக்கு இருக்கா ஊருக்குள்ள? சார் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. எங்க குடும்பம்லாம் அப்படி கிடையாது. ஆனா எந்த பக்கம் போனாலும் பஞ்சாயத்தை கூட்டுறதுக்குன்னு ஒருத்தங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோமே. சரியாயிடும். ஓகே இந்திரா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கௌதம், நான் கையில தடுத்ததால பரவாயில்ல, இல்லனா அத்தை மேல பெரிய வெட்டு விழுந்திருக்கும். நான் சின்ன பொண்ணு தானே, நான் இந்த வலியெல்லாம் தாங்கிப்பேன். ஆனா அத்தை பாவம் இல்ல. இந்திரா, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல. ஐ லவ் யூ இந்திரா. இப்போ நீ ஏன் கௌதம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. இல்ல இந்திரா, எவ்வளவு நல்ல ஆரம்பமாச்சு காலையில. சுபா அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன் வீட்ல இருந்த எல்லாருமே ஏதோ வீட்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. கதரும் ராகினி சித்தியும் மட்டும்தான் எப்பவும் போல அப்செட்டா இருந்தாங்க. மத்தபடி எல்லாருமே ஜாலியா இருந்தாங்க. இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. இதோட போச்சுன்னு நினைச்சுக்கோ கௌதம். இதை விட இன்னும் மோசமா நடக்காம போச்சுன்னு நானே ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றேன். நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு. அது எனக்கு இன்னமும் பயமா இருக்கு. எனக்கு அந்த பயமே போகல. இங்கதானே நின்னு ஏதோ செஞ்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நான் கேட்டது கூட சரியா பதில் சொல்லல. அவர் முகமும் சரியில்லாம இருந்தது. உள்ள எதையோ ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம என்னன்னு பாப்போம். உள்ள எதுவுமே இல்லையே. அன்னைக்கு லாக்கர் மூடின சவுண்ட் கேட்டுச்சு. ஒருவேளை லாக்கர்ல ஏதாவது வச்சிருப்பாரோ? அத பார்த்தா தெரிஞ்சிரும். என்ன இத பூட்டி இருக்காரு? சாவி சாவி எங்க இருக்கு? சாவி எங்க வச்சுட்டு போயிருக்காரு? சாவி எங்க இருக்கு?
அம்மா என்னம்மா இது? ஏய் சும்மா இரு. அதிகாரிகள் நிறைய விஷயம் வாங்கியிருக்காங்க. அப்பப்போ அடி தாங்காம உண்மையெல்லாம் கக்கிடுறான். அப்படி சொன்னதுல தான் சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. இங்க இந்திரான்றது யாரு? சார் அது நான் தான் சார். என் பேர் தான் இந்திரா. சார் எனக்கும் அஜய்க்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. அந்த கேஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பட் அஜய் கிட்ட ஒரு சிம் இருக்கு. அவனுக்கு வந்த ஃபோன் நம்பரை தான் ட்ரேஸ் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரின்னு காமிக்குது. ஆனா அவன் கிட்ட இருக்கிற சிம் அவன் பேர்ல இல்ல. அத உங்க பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. இந்திரான்னு கார்டை கொடுத்து சென்னையில சிம் வாங்கினதா தான் காமிக்குது. கௌதமா சார் என்ன சொல்றீங்க? அதாவது இன்னும் 30 நாளுக்குள்ள டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கௌதம் உயிர் மேலதான் பெரிய டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கௌதம் உயிர் காப்பாத்துன்னு சொல்றாரு. அத்தை என்னங்க இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா அழாதீங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. என்னடா சார் வந்து என்னென்னமோ சொல்றாரு. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆக கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ நீ இத பாரு. இனி நீ எங்கேயுமே போக கூடாது. நீ வெளியவே போக கூடாது. அம்மா கூடவே இரு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாரு அவங்க? உன்னை போய் எதுக்குடா? அம்மா எதுக்குமா பயப்படுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியுமா. அப்பாவை கொல்ல வந்த அன்னைக்கே இந்திரா கண்டுபிடிச்சிட்டா. அப்போல இருந்தே அவ என் கூட இருந்து கவனமா பாத்துட்டு இருக்காமா. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா. ஜெயா எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஜெயா என்ன ஜெயா? இல்ல கௌதம் இல்ல, நான் உன்னை விட மாட்டேன். அம்மா இங்க பாரு, நீ வீட்லயே தான் இருக்கணும். அம்மா கூட இங்கே தான் இருக்கணும். வெளியில எங்கேயும் நீ போகாத. இங்கே இரு. ஜெயா மேடம். அம்மா என்னம்மா நீங்க? வீட்லயே கௌதம வச்சுக்கிட்டா காப்பாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்க வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் மூலியமா தான் கௌதம கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆளு எல்லாரையும் சந்தேகப்படுறத பார்த்தா ஜேபி தான் ஆள் அனுப்புனது தெரிஞ்சிருக்குமோ? என்ன சார், ஏன் வீட்ல இருந்தா சார் சொன்னீங்க? இருக்காது சார், இருக்காது, இருக்கவே இருக்காது. என் வீட்ல அப்படி பண்றவங்க யாரும் கிடையாது. இல்ல மா, ஏன்னா இது நம்மளோட குடும்ப பிரச்சனை. சார், ஜேபிங்கிறவர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா நாங்கெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா இன்சிடென்ட்லயுமே அவர் கூடவே தான் இருந்திருக்காரு. ஓகே, ஆனா
இந்த வட்டாரத்திலே அவர் பெரிய ஆளாச்சு. ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம அவரை அவ்வளோ சீக்கிரம் கிட்ட போய் நெருங்க முடியாது. பட் ஆனாலும் நீங்க சொன்னதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே, யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் ஃபோன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க. இருங்க, அவங்க கிட்டயும் கொடுங்க. ஜெயா, ஒன்னும் ஆகாது ஜெயா, எல்லாம் சரியா போயிடும். மேடம், நீங்க வரி பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். அப்ப நான் வரட்டுங்களா? சார் சார், நீங்க உட்காருங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். தேங்க்யூ சார். போலீஸா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, வந்து கேட்டாங்கன்னா நடுங்காத. இது லைசென்ஸ் வாங்கின துப்பாக்கி, பாதுகாப்புக்காக முறையா வாங்கி வச்சிருக்கேன்னு தைரியமா பதில் சொல்லு. வேணாம் சார், இது உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்க சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன ராகினிமா, நீங்களும் விளங்காம பேசிக்கிட்டு. இவன் கிட்ட இருக்கிற துப்பாக்கியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது லீகலா வாங்கினது. இன்னும் சொல்ல போனா, துப்பாக்கியை விட அதுல பயன்படுத்துற புல்லட்டை பத்தி தான் தோண்டி துருவி விசாரிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்காமையா துப்பாக்கியை வாங்கி கதிர் கையில கொடுத்தேன். நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. நினைச்சத நடத்தி காட்டுவோம். புரியுதா? சரியா? சரி சித்தி. சாப்பிடு. கதிர் மாமா, என்ன சட்னி காலி ஆயிடுச்சு? நான் சட்னி வைக்கவா? நெல்லு. கௌரி, நீ வந்து பரிமாறு கதிருக்கு. அவன் தட்டு காலியா இருக்கு பாரு. சரிங்கம்மா. அத்தை, இந்திரா இருக்கிற வரைக்கும் கௌதம் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க கௌதம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அதே அவருக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தான். என்ன இவன் இப்படி பாத்துட்டு இருக்கா? அம்மாடி, ரொம்ப நேரமா நின்னு எதையோ யோசிச்சிட்டே இருக்கியே, அப்படி என்னமா யோசனை? மாமா, என்னந்திரா? எல்லாரும் சாப்பிடுறதையே பாத்துட்டு இருக்க, இல்ல இதுல ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கியா? அதானே நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்க. என்னன்னு தான் சொல்ல கேப்போம். அது ஒண்ணும் இல்ல, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது சில பேரு தானா திருந்துவாங்க, இல்ல யாராவது அட்வைஸ் பண்ணா திருந்துவாங்க. ஆனா சில ஜென்மங்களை என்ன செஞ்சாலும் திருத்தவே முடியாது. அதான் அதெல்லாம் எப்படிரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், யாரு சொல்ற நீ? எதையும் தெளிவா பேச மாட்டியா நீ? ஐயோ ஐயோ அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. சாப்பிடும் போது நம்ம டென்ஷன் ஆக கூடாது இல்ல? என்ன பேசுற? சம்பந்தமே இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. என்ன விஷயம் இந்திரா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. என்ன கதிர் மாமா, புதுசா துப்பாக்கி எல்லாம் வாங்கிருக்கீங்க போல இருக்கே. கண்ணா,
டேய் என்னடா? என்ன துப்பாக்கியா? எதுக்கு கதிர்? துப்பாக்கி வாங்கிருக்கியா? என்னடா சொல்லவே இல்ல? நீங்க கொடுங்க. நீ தான் கொடுக்கற. ஏங்க நீங்களே கொடுங்க. இல்ல ஜெயா, நீங்க நீ கொடுங்க. உன் கையாலேயே போட்டு கொடு. சரிங்க. சூப்பர் பா. ஏய் இந்திரா, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு, நல்லா இருமா, எழுந்துரு. நல்லா இரு. நீ நல்லா பேசுன. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தலை வலிக்குது. டேய் கதிர், இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கிற நீ? மண்டை வலிச்சா மாத்திரை எடுத்து போடு. இத பாருடா, நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நம்ம வீட்டு பொண்ணுகளை நாம தான் மனசு விட்டு பாராட்டணும். அதுதான்டா நீ கத்துக்க வேண்டிய முதல் பாடமே. அடா அவன் கிடக்குறான், விடுமா. பாத்தீங்களா சித்தி, அப்பாக்கு வேணும்னா அவர் பாட்டுக்கு செயினை போட்டுட்டு போக வேண்டியதானே. இதுல எனக்கு வர ஃப்ரீ அட்வைஸ். இந்த வீட்ல என்னதான் நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல. அதாண்டா எனக்கும் புரியல. உங்க அம்மா அந்த செயினை வாங்கி அவ கழுத்துல போட்டு விடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. சித்தி, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சீங்களா? சென்னையில இருந்த வரைக்கும் அம்மா கௌதம் இந்திரா டைவர்ஸ் பத்தி பேசிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி பேசவே இல்லையே. ஆமால, இது எப்படி நான் மறந்தேன்? இந்த டைம்ல ஃபைனல் ஹியரிங் வந்திருக்கணும்ல. வக்கீல் எதுவும் கால் பண்ணாங்களானே தெரியலையே. சித்தி, எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்திரா பக்கம் சேர்ந்துட்டீங்க. என்னடா பேசுற நீ? அது கனவுல கூட நடக்காது. பின்ன என்ன சித்தி, இந்திரா இந்த வீட்ல இருக்க விடாம ஓட ஓட விரட்டிட்டு இருந்தீங்க. ரோஷி விஷயத்துல கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்த உடனே ரொம்ப அமைதியான மாதிரி தெரியுது. நீங்க தான் சரியில்லை சித்தி. கதிர், நானே டென்ஷன்ல இருக்க. தேவையில்லாம நீ என்ன தூண்டி விட்டுட்டு இருக்காத. என்னை ஏத்தி விடுறியா? எனக்கு என்ன சித்தி, நான் பாட்டுக்கு ஆபீஸ் பிசினஸ் கிளம்பி போயிடுவேன். ஆனா நீங்க பாட்டுக்கு இங்க இப்படி தனியா நிக்கிறீங்க. ஆனா அங்க இந்திரா அம்மா மனசுல நல்லா இடம் பிடிச்சிட்டா. தங்க செயின் கொடுத்த உடனே எப்படி ஈன்னு வாங்கிட்டா பாத்தீங்களா? இல்லடா, இந்த விஷயத்த நான் சும்மா விட போறது இல்ல. உங்க அம்மா கிட்ட என்னங்கறத இப்பவே 1க்கு 2 முடிக்கிறேன் பாருண்ணா. சுபா, சித்தி பேசினாதான் அந்த இந்திராவை வீட்டை விட்டு அனுப்ப முடியும். பின்னாடி அந்த காவியாவை சேர்த்து துரத்தி விட்டுறலாம். போங்க சித்தி, போங்க. ஒரு நல்ல முடிவோட வாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாமன்னு கேக்குறேன். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? யாருக்கா இவ? நம்ம ஹேமா. நான் என்ன சொன்னாலும் கேப்பா. இப்ப பாரு, இந்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இல்லக்கா, எனக்கு என்னமோ இந்திரா மந்திர மாயம் செஞ்சு உங்க எல்லாரையும் மாத்தி வச்சிருக்காளோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏய், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. முதல்ல உட்காரு, அமைதியா பேசு. இல்லக்கா, உனக்கு நான் சொல்றது புரியலல்ல. இன்னைக்கு மாமா அவ்வளவு பெரிய செயினை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்து போட வைக்கிறாரு. நீயும் அப்படியே தூக்கி அவ கழுத்துல போடுற. அவ பாரு சந்தோஷமா வாங்கி போட்டுக்கிட்டா. இல்ல இப்பவே இப்படின்னா அவ இன்னும் கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன். அவ்வளவுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் விஷம் வச்சுன்னு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. அவளுக்கு நீ செயினை போட்டு மரியாதை செலுத்துற. அக்கா, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வாங்கிப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நீயும் நானும் இல்லாதப்போ இந்த வீட்ல சொத்தை பிரிச்சு தரேன்னு சொல்லி மாமா எல்லாரையும் கூப்பிட்டிருக்காரு. என்னடி சொல்ற? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை.
நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல அத்தை, அப்போ சும்மா மாமா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு உங்க பசங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அத்தை. மாமா சந்தோஷமா இருந்தார்ல அத்தை, அதான் இவங்க 1க்கு 2 வந்து பத்த வச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடி பாவி. சரி, அன்னைக்கு சொத்தே வேணான்னு சொன்னால, இன்னைக்கு எதுக்கு செயின் கொடுத்தது வாங்கி போட்டுக்கிட்டா? அக்கா, நீ அவளை நம்பாத. அவ சரியான பணத்தாசை பிடிச்சவ. நான் யாருக்கா? உனக்காக குடும்பம் குழந்தைன்னு எதுவுமே இல்லாம உன் கூடவே இருக்க. நான் உனக்காக பண்ண தியாகத்தை எல்லாம் மறந்துட்டியா நீ? அதான்க்கா, அதான் நீ என்ன மறந்துட்ட. அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அத்தை, வாடி வா. மோப்பம் புடிச்சிட்டு வந்துட்டியா? என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டியோ? என்ன சின்னத்த, முதல்ல ஒட்டு கேக்குறதுன்னா என்னன்னு உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும். நான் நேரா தானே வந்திருக்கேன். நான் அங்க மறைஞ்செல்லாம் ஒன்னும் நிக்கலையே. அத்தை, என்ன? யார் இந்திரா? யார் அவங்க? கௌதம் வா. என்னாச்சு? வா, ஏன் வா. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பா கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த சீட்டு கம்பெனில ஒர்க் பண்ணாராம். இப்ப அப்பாவை ஜெயில இருந்து விடுவிக்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கான். இன்னைக்கு நைட்டு வர சொல்லிருக்காங்க. ஏய், சூப்பர் இந்திரா. சரி, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? நம்ம 2 பேருமே போலாம். வக்கீல்கிட்ட வேற பேசணும். பாவம் மாமா வெறுத்து போயிருப்பார்ல. ஆமா கௌதம், அம்மா இன்னைக்கு கூட ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல கல்யாணம், தனியா போகணும்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி, குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரேன்னு இப்பதான் கிளம்பி போனாங்க. நல்லதா போச்சு. ஒருவேளை அதனாலதான் நல்ல நியூஸ் வருது போல இருக்கு. அப்புறம் கௌதம், இந்த விஷயம் நமக்குள்ளேயே கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும். இங்க இருக்கிற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்லாம இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இரு போதும். ஓகேவா? காவியா, அங்க பாரு. ஏங்க என்ன? அங்க பாருங்க, 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. என்ன மாமா? ஏதோ ரகசியம் பேசுறாங்க போல இருக்கு. எங்க பாக்குறாங்க? இந்திரா, அப்படியே குழந்தைனார கூட்டிக்கிட்டு வெளியில கூட போயிட்டு வா. யார் கேட்க போறாங்க? வெளியே போயிட்டு ஜாலியா ரகசியம் பேசலாம் நீங்க. அடடடடா, என் மருமகளுக இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வெற்றி? டே கௌதம், அப்பா, இந்திராவை ஜாலியா அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாடா. அப்பா, நீங்க இருக்கீங்களேப்பா, குசும்பு ஜாஸ்திப்பா உங்களுக்கு. விளையாட்டுத்தனம், சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீ ஏன்டா அங்கே நின்னு பேசிட்டு இருந்த? மாமா, நீ எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? நீங்களும் அத்தையும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அதனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். இல்லையேமாக்கா? ஆமா ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம வீட்ல அதெல்லாம் இல்லல்ல. அம்மாடி, சண்டை இல்லாத வீடு எங்க இருக்கு சொல்லு? சண்டை போட்டா உடனே சமாதானம் ஆயிடணுமா? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. என்ன கௌதம், சும்மா இரு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, பாத்துக்கலாம்.
அம்மா இந்திரா, நல்ல வேளை நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஆமா இந்திரா, நீ வர லேட் ஆனதும் இவர் புலம்பிட்டே இருந்தாரு. நீங்க தானே யாருக்குமே தெரியாம வர சொன்னீங்க, அதான் நல்லா இருட்டட்டும்னு வெயிட் பண்ணோம். அண்ணா, நீங்க ஜேபி ஆபீஸ்ல வேலை பார்த்ததா சொன்னாங்க. அப்புறம் எப்படி நான் எப்படி? கௌதம், கௌதம் என்ன இதெல்லாம்? சும்மா இரு கௌதம். இல்லம்மா இந்திரா, அவர் கேட்கட்டும். அவர் கேட்கறதும் சரிதான். வேலைக்கு போயிட்டு இருந்த போது நல்லாதான் தம்பி இருந்தாரு. அப்புறம் தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அண்ணன், எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேண்ணா. அண்ணா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கண்ணே. அவங்க அப்பா பாவம்ண்ணே, ரொம்ப நல்லவர், எந்த கெட்டதுக்குமே போகாத மனுஷன். அவரை காப்பாத்தணும்னு அலையாத இடமே இல்ல. உண்மைதான் தம்பி. சுப்பிரமணிய அண்ணன் அவ்வளவு தங்கமான மனுஷன். எல்லார் மேலையும் அவ்வளவு பாசமா இருப்பாரு. கபடு சுது தெரியாத மனுஷன். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் ஏன் தப்புதாம்மா, எல்லாம் ஏன் தப்புதான். ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணா, அக்கா, என்னக்கா என்னாச்சு? அண்ணா, அண்ணா என்னன்னாச்சு? ஏன் இப்போ நீங்க இப்படி அழறீங்க? அக்கா, என்னக்கா நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு புரியலண்ணே, நீங்க என்ன பேசுறீங்கண்ணே. நான் என் மாமனாரை பத்தி சொன்னா நீங்க என்ன அழுவுறீங்க? இல்ல பண்ண பாவம் தம்பி, சும்மா விடுமா. வேணா வேணான்னு அடிச்சுக்கிட்டேன். கேட்டாதானே இவரு. தம்பி இந்திரா, உங்க அப்பா மாதிரி நல்ல மனுஷனுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு தாம்மா இப்படி அனுபவிக்கிறேன். அந்த பாவத்துக்கு தான் எனக்கு காலே இல்லாம போச்சுமா. ஆமாம்மா, நான் ஜேபி ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேம்மா. யாரு என்னன்னே தெரியலம்மா. ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க அப்பா கட்டுற காசை மட்டும் வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு தான்மா சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் இந்திரா. அப்பாவை முதல்ல வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க இப்பவே வக்கீல் கிட்ட போறோம். அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட் தான். ஆனா இந்திரா, நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா. இத ஜேபி தான் செஞ்சிருக்காருன்னு உறுதியா சொல்ல முடியும், ஆனா நிரூபிக்க முடியாதும்மா. என்ன என்ன சொல்றீங்க? ஜேபி சரியான புத்திசாலிப்பா. எப்போ என்ன நடக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த ஆதாரத்தினாலெல்லாம் அவரை பிடிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இத நீங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். அதனால ஜேபியை இதுல இழுக்க ட்ரை பண்ணா கஷ்டம்தான். இல்ல, எனக்கு ஜேபி இதுல கொண்டு வரதை விட என் அப்பாவை வெளியே கூட்டிட்டு வரதா முக்கியம். நான் பாத்துக்கிறேன். நான் வரேன்க்கா, வரேன். வாங்க. வரணும். வரேன்க்கா. வா போலாம். இல்ல உங்க உங்க லெவலுக்கு இறக்குவியா என்ன? எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, சரியா? நான் ராகினிடி. இன்னொரு முறை நான் மையா அப்படி இப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன. ஐயோ சாரிமா சாரிமா, தெரியாம சொல்லிட்டேமா. அம்மா, ஐயா சொன்னதை மட்டும் நான் சொல்லிடுறேம்மா. சொல்லு. இன்னைக்கு ராத்திரி அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து ஆகணும், இல்லனா விஷயம் பெருசாயிடுமாமா. என்னடி உன் ஐயா ஒரு சில்லி மேட்டர், இதுல கூட கவனமா இருக்க மாட்டாரா? நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஜேபி அப்படி இப்படின்னு பெருமையா பீத்திக்கிட்டாரு. எனக்கு ஏதாவது யூஸ் ஆவாருன்னு பார்த்தா அவரோட அசைன்மெண்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஐயோ என்னம்மா நீங்க போய் இப்படி சொல்றீங்க?
நீங்க இருக்கீங்கன்னு தான் நம்ம ஐயா கிட்ட இல்ல இல்ல இல்லம்மா, ஏன் ஐயா கிட்ட வேலையை முடிச்சிடுறோம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தம்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இரு இரு இரு, புலம்பாத. டாக்குமெண்ட்ஸ் தானே, எடுத்துக்கலாம். ஆனா இத உன் ஐயாக்காக செய்யறேன்னு நினைக்காத. அந்த இந்திரா சந்தோஷமா இருக்க கூடாதுன்னா நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். முதல்ல அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்கம்மா. சரி, ஓகே, பத்திரம். இந்தா வச்சிரு. கௌதம், சாவியை நான் இந்த டிரால வைக்கிறேன். இந்திரா வா, பசிக்குது, சாப்பிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்றியா கௌதம்? நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சாப்பிட்டுலாம். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? வந்துடுறேன். பசிக்குது. அட பைத்தியமே, உன்னை போய் இந்த வேலைக்கு உன் ஐயா அனுப்பிச்சிருக்காருல்ல, அவரை சொல்லணும். லூசு லூசு. இது பேதி மருந்து கிடையாது. பேதி மருந்து கொடுத்தா எல்லாம் முழிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது? இங்க பார், தூக்க மருந்து. குழம்பு இருக்குல்ல, அதுல கலக்கிடு. அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன வேலையோ பார்க்கலாம். என்னடி? இல்லம்மா, அது வந்து கலக்கு. ராகினி, முடிஞ்சா அமுச்சு விடு. இதோ அனுப்பி விடுறேன் மாமா. ஏய், இந்த குழம்பு சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன். சரியா? சரிங்கம்மா. நல்லா 5 விரலையும் பிணைஞ்சு சாப்பிடுறா. சும்மா இருங்கப்பா, இப்ப எப்படி சாப்பிடறேன் பாருங்க. அடடடடா. பா, சூப்பரா இருக்குல்ல? இவங்க வந்து சாப்பிட்டா போதுமே. இவங்க என்ன பண்றாங்க? மட்டன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே. அண்ணா, என்னண்ணா பண்றீங்க? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இல்ல, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க 2 பேருமே. ஐயோ கௌதம், நீ தப்பா சொல்லிட்டு இருக்க கௌதம். அது அந்த பாட்டு இல்ல. ஒரு படத்துல ஹீரோ சாப்பிடுறத பார்த்து ஹீரோயின் பயந்து ஓடுவாங்கல்ல, அதேதான். ஐயோ, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்திரா. எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க?
பசங்களா ரொம்ப பசியா இருந்துச்சுடாப்பா, அதான் உங்களுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், உட்காருங்க. என்னது இப்பதான் ஆரம்பிச்சீங்களா? ஆமாண்டா. அப்பா, இந்த சாப்பாடு ஹோட்டல்ல ஒரு நாள் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. டேய் ஏன்டா கண்ணு வைக்கிற? நீ வந்து உட்கார்றா. ஏம்மா, எல்லாரும் உட்காருங்க. ஏமா உட்காரு உட்காரு, நீ உட்காருப்பா, எல்லாரும் உட்காருங்க. டேய் உட்கார்றா. முதல்ல சாப்பிட்டு சுத்தி போடணும். என்ன கௌதம், ரொம்ப டயர்டா இருக்கா? என்னன்னே தெரியல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நானும் சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு ஃபுல்லா சாப்பிட்டேன் கௌதம். கௌதம், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பாவை முதல்ல வெளியே கூட்டிட்டு வரணும், அப்புறம் கதிர் மாமா கொஞ்சம் மாறணும், அப்புறம் அக்காக்கு குழந்தை பொறுக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஜேபிய ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். கௌதம், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியமா? முக்கியம்தான் இந்திரா, ஆனா எனக்கு இப்ப நீதான் முக்கியம். நீதான் எனக்கு முக்கியம். இதுக்கு நீ தூங்கிட்டே இருந்திருக்கலாம். தூங்கு போ. என்ன இந்திரா, நான்லாம் எவ்வளவு பாவம். என் மேல உனக்கு பரிதாபமே இல்லையா? கௌதமா பார்த்தா மட்டும் உனக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்ல. பாவமா இல்ல என்ன பார்த்தா? இந்திரா, இந்திரா. என்ன கௌதம், சொல்லு. அது சரி, போனா போது. ஒரு முத்தமாச்சு கூட ப்ளீஸ். ஹே கிஸ், ஒரே ஒரு முத்தம் கூட. அதெல்லாம் முடியாது, முத்தம்லாம் வேணாம் கௌதம். போ கௌதம், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காத. இப்ப நான் என்ன கேட்டேன்? உன் சொத்தா கேட்டேன், ஒரு முத்தம் தானே கேட்டேன். வலிக்குதுங்க, ஏங்க எந்திரிங்க, ஏங்க. அம்மா, வலிக்குது, முடியல, ஏங்க ஏங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, கொஞ்சம் எந்திரிங்க. போடி. அம்மா, ஏங்க எந்திரிங்க. டேய், வாயை முட்டை இருக்க மாட்டே, ஏங்க சும்மா தோண தோணன்னு கத்திக்கிட்டு போடி. ஏங்க எங்க வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் போலாங்க ப்ளீஸ்ங்க. டேய், வாய் மூடு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத என்ன. அதான் டேட் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன ஹாஸ்பிட்டல் போனோம்.
படு பேசாம. என்னால முடியலங்க. எங்க எங்க ஏய். ப்ளீஸ்ங்க, இந்திராவையாச்சும் கூப்பிடு. அப்பாடி நல்ல வேலை தப்பிச்சோம். நாம வெளியில வர வரைக்கும் அவங்க எந்திரிக்கவே இல்ல. நல்லதா போச்சு. அம்மா, காவியா அம்மா கத்துனதை கேட்டு என் அடி வயிறே கலங்கிடுச்சுமா. ஏய் ஆமாண்டி, நானே ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நானே கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரை கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சா அதுக்குள்ள இப்பன்னு பார்த்து வலி வந்துருச்சு. ச்சே. அம்மா, அது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏய், அர்த்தராத்திரியில மென்னு முழுங்கி எல்லாம் பேசிட்டு இருக்காத. சொல்லு. பாவமா காவியா அம்மா, ரொம்ப வலி போல இருக்கு. தூக்க மருந்து வேற கலந்து கொடுத்துட்டோம். வீட்டுல யாருமே எந்திரிக்கலமா. ஆமா ஆமா, இல்லனா நாம மாட்டிருப்போம். இவ்ளோ பெரிய சத்தம் கேட்டு கூட யாரும் எந்திரிக்கலனா அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. எப்படி நம்ம மருந்து? அம்மா, நான் அதை சொல்லலமா. பாவம், என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா? இல்லம்மா, நான் மட்டும் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாவம்மா, வயிற்று புள்ளக்காரி, மனசு கேட்க மாட்டேங்குதுமா. அப்படியே அரஞ்சண்ணா பாசம் பொங்குதோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம போய் படு. அது இல்லம்மா, அவங்களுக்கு வலி வந்து. ஏய் லூசு, இப்ப நீ அங்க போய் பார்த்து உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா இந்நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்பாங்க. அதான் உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, மரியாதையா அங்க போய் படு. இல்லம்மா, அது நான் மட்டும் போய் ஒரு தடவை தான் சொல்லுவேன், மரியாதையா போய் படு. இல்ல, கண்ணை உருட்டி உருட்டி என்ன மாட்டி கொடுத்துறாத, புரியுதா? பாரு, சத்தம் கூட நின்னு போச்சு. முதல்ல இடத்த காலி பண்ணு. போன்னு சொன்ன. போடி. வா, டென்ஷன் ஏத்துறா. அக்கா 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 அக்கா, என்னக்காச்சு? எழுந்திருக்கா அக்கா. அக்கா 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 அக்கா, எழுந்திருக்கா. பாருக்கா என்ன. அக்கா என்ன பாருக்கா. அத்தை, மாமா, கௌதம் கௌதம் கௌதம், இங்க வா. அக்கா அக்கா அக்கா, என்னக்காச்சு? அக்கா என்னக்கா பண்ணுது? அக்கா என்ன பாருக்கா. அக்கா அக்கா என்ன பாருக்கா. அக்கா சொல்லுக்கா, என்னக்கா பண்ணுது? இந்திரா இந்திரா அக்கா என்ன பாருக்கா. பாப்பா பாப்பா வெளிய வர போது போல. அக்கா எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. இந்திரா அக்கா எதுவும் வலிக்குது. பாப்பா 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 காப்பாத்து இந்திரா. அக்கா அக்கா எழுந்திருக்கா. வலிக்குது. அக்கா பாப்பா அக்கா என்ன பாருக்கா. பாப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாங்க முடியல. இந்திரா அத்தை அத்தை. என்ன அக்கா பாரு கௌதம். அண்ணி, அக்கா அண்ணி, என்னாச்சு அண்ணி? தெரியல கௌதம். என்னாச்சு இந்திரா? கௌதம் மாமா, என்னாச்சு? அத்தை எழுந்து வாங்க மாமா. எழுந்து வாங்க. அக்கா இல்ல. அக்கா போயிடலாம் அக்கா. அக்கா போயிடலாம் அக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா. இல்ல. டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. ஏண்டா அந்த பொண்ணு வழியில அப்படி துடிக்கிறா கிடந்துட்டு. உன்னெல்லாம் ஏன் தான் பெத்தோன்னு தெரியல. சீக்கிரம் போடா. கௌதம் கொஞ்சம் சீக்கிரம் போ கௌதம், எனக்கு பயமா இருக்கு கௌதம். வலிக்குது. ஐயோ, அலட்சம் புள்ள வேற. இன்னும் டெலிவரிக்கு நாள் இருக்கே. இப்படி வலியில துடிக்கிறானே. அது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கேடா பாவி. ஐயோ அக்கா, ராத்திரினா தூங்கதான் செய்வாங்க. என்னக்கா சும்மா இருக்க, ஏன் அவனையே திட்டிட்டு இருக்க? ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம கும்பிட்டு சாமி நம்மள கைவிடாது. எனக்கு அப்படி தெரியலங்க.
காவிய கண்ணெல்லாம் சொருகி போயிருந்துச்சு. புடவை எல்லாம் ஈரமா இருந்துச்சுங்க. எனக்கு சந்தேகமாவே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வலி வந்திருக்கணும். ஏண்டா உள்ள தச்சு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா, நீ பக்கத்துல தான்டா இருந்த. அது கூட தெரியாம உனக்கு என்னடா தூக்கம்? பாவி, பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? அக்கா விடுக்கா. அக்கா, அக்கா, ஐயோ, என்ன பண்றது தெரியல. ஜெயா, அழாத ஜெயா. அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. கௌதமி நேரம் கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அழாத. என் மனசுக்கு எதுவும் சரியா படல. எனக்கு இதுக்கு முன்னாடியே கெட்ட கனவாதான் வந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு இது தப்பாதான் தெரியுது. நான் ஒரு பைத்தியம். என் பக்கத்திலேயே காவியாவை படுக்க வச்சிருந்திருக்கணும். இவனை நம்பி நான் காவியாவை விட்டனே, என்ன சொல்லணும்? அக்கா அமைதியா வாக்கா, ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. பனிக்குடமா? இவன் பக்கத்துல இருந்து தூங்கி தொலைச்சிருக்கானே. ஏண்டா ஏண்டா இப்படி இருக்க நீ? உங்க அக்காவுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. என் வீட்டு வாரிசு பழிச்சு வரணும். அவங்க 2 பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வரணும். கடவுளே, என் குடும்ப விளக்கையும் வாரிசையும் நீதான் காப்பாத்தணும். அவங்க எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் கடவுளே. அத்தை, எப்படியாவது அத்தை கிட்ட குழந்தைய காப்பாத்தி கொடுத்துறேன்னு அவ சொல்லிக்கிட்டே வந்தா. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. மணிந்திரா, என்ன மணி செய்யாதான் பயத்துல அழுகுறானா? நீ தைரியமான பொண்ணாச்சம்மா, நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? புரியல மாமா, எனக்கு புரியலையே. கௌதம் சொல்றா அவளுக்கு. மாமா, நான் இப்ப என்னப்பா சொல்றது? என்னால முடியலப்பா. அண்ணிய தூக்கிட்டு வந்ததுல இருந்து எனக்கு கை கால்லாம் நடுங்குதுப்பா. பா, வழி ஃபுல்லா துடிச்சுக்கிட்டே வந்தாங்கப்பா. பாக்குறதுக்கே பயமா இருந்ததுப்பா. எனக்கு தெரியுது நான் செய்யறது தப்பு தானே. ஆனா அக்கா, உன் குடும்பத்துக்கு நான் இந்த தண்டனையை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். உன் திமிருக்கும் நீ பண்ண துரோகத்துக்கும் நீ இன்னும் அழணும். உன்னை கொன்னா கூட நீ அழ மாட்ட. ஆனா குடும்பத்துக்கு ஒண்ணுனா உன்னால தாங்க முடியலல்ல. எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். அழுக்கா, நல்ல ஆளு, என்னை எல்லாரும் எப்படி ஒதுக்கி வச்சீங்க. இப்ப பாருங்க,